அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து வீட்டிலேயே இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி பாருங்க. கட்டாயமாக நீங்கள் கேட்பது அனைத்தையும் நிச்சயம் முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதம் கூட நிகழும். சரிங்க, அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் முருகப்பெருமானை இடையாராது நம்ம வணங்கும் போது கண்டிப்பாக அந்த பிரச்சனை அத்தனைக்கும் அவர் தீர்வு கொடுப்பார். அந்த முழு நம்பிக்கையோடு நம்ம முருகப்பெருமானை வணங்கணும். இல்லை, முருகப்பெருமான் நிச்சயம் இதை எனக்கு செய்வார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை ஒன்றே போதும். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, வார விரதம் எடுத்துக்கலாம், அல்லது நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தில் விரதம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா திதி விரதம் அதாவது ஷஷ்டி விரதம் எடுத்துக்கலாம். மாதிரி உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் அதை முருகப்பெருமானுக்கு செய்து வழிபட்டாலே போதும். சரிங்க, அதிலும் ரொம்ப முக்கியமான இந்த ஒரு தீபத்தை பற்றி தான் நம்ம இப்போ பதிவில் பார்க்க போகிறோம். செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே அது முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான உகந்த நாள். அதனால இந்த தீபம் ஏற்றும் போது இந்த நாளில் தான் நம்ம ஆரம்பிக்க வேண்டும். நீங்கள் மனதில் நினைத்துக்கோங்க, ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க. அந்த வேண்டுதல் இந்த 6 வாரத்தில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், முருகப்பெருமானை வேண்டி நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் இந்த தீபம் ஏற்ற ஆரம்பிங்க. அதாவது 6 வாரம் 6 விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்ற முடிகிறவங்க தாராளமாக ஏற்றலாம். இல்லை இடையில விடுபட்டுடுச்சு அப்படின்னா அதை அதுக்கடுத்த வாரத்தில் நீங்கள் ஏற்றும் போது கவுண்டாக எடுத்துக்கலாம். முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு மனை இருக்குது அப்படின்னா அந்த மனையில் நல்ல மஞ்சள்லாம் தேய்த்து சுத்தமாக்கிட்டு அதுக்கு மேலே பச்சரிசி மாவில் கோலமிட்டுட்டு அதில் முருகப்பெருமானுடைய படமாக இருந்தாலும் சரி, சிலையாக இருந்தாலும் நீங்கள் அதில் வைத்துக்கோங்க. முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடித்த மலர் அப்படின்னா செவ்வரளி மலர் தலையாக கட்டி முருகப்பெருமானை நீங்கள் அலங்காரம் செய்துக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் நெய்வேத்தியமாக ஒரு பாலோ கல்கண்டோ இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ எளிமையானது வச்சா கூட தாராளமாக போதுங்க. செவ்வரளி மலர் மட்டும்தான் போடணுமா அப்படிங்கிறது கிடையாது. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த மலர் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் 6 வெற்றிலை ஒரு தீபமாகவும் நீங்கள் ஏற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா 6 வெற்றிலைக்கும் ஒவ்வொரு தீபம் வச்சும் நீங்கள் ஏற்றிக்கலாம். அதாவது 6 வெற்றிலைக்கு சென்டரில் நீங்கள் ஒரு அகல் விளக்கு வைத்து நீங்கள் தீபம் ஏற்றிக்கலாம். இல்லைனா 6 வெற்றிலைக்கும் ஒவ்வொரு அகல் விளக்கு வைத்து நீங்கள் தீபம் ஏற்றிக்கலாம். எதில் ஏற்றினாலும் சரி, அட்லீஸ்ட் ஒரு விளக்குலையாவது நெய் தீபமாக நீங்கள் ஏற்றிக்கோங்க. அதான் ரொம்பவே கூடுதலான ஒரு பலனை நமக்கு கொடுக்கும். இந்த மாதிரி 6 வாரம் தொடர்ந்து 6 விளக்கு ஏற்றுறது ரொம்ப சிறப்பு. 6 வெற்றிலை வைத்து, இல்லைங்க 6 விளக்குலாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் இல்லை, 6 வெற்றிலையை சுற்றி வச்சு சென்டரில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு அகல் விளக்கு வைத்து அதில் நெய் ஊற்றி கூட நீங்கள் தாராளமாக விளக்கு ஏற்றிக்கலாம். விளக்கு ஏற்றுறது மட்டும் முக்கியம் இல்லைங்க. நீங்கள் முருகப்பெருமான் கிட்ட மனமுருகி வேண்டிக்கோங்க. உங்களுடைய கோரிக்கைகள் இந்த 6 வாரத்தில் நிறைவேறணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட முருகப்பெருமான் நிச்சயம் இதை கொடுப்பார் அப்படிங்கிற மன நம்பிக்கையோடு நீங்கள் வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் இதெல்லாமே நீங்கள் பாராயணம் பண்ணிக்கோங்க. திருப்புகழ் முக்கியமாக பாராயணம் பண்ணுங்கள். இப்போ திருமணத்திற்காக வேண்டுறவங்க திருமண திருப்புகழ் பாராயணம் பண்ணலாம். குழந்தைக்காக வேண்டுறவங்க குழந்தைக்குன்னு ஒரு திருப்புகழ் இருக்கும், அதை நீங்கள் பாராயணம் பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் திருப்புகழ் இருக்குல்ல, அதை நீங்கள் பாராயணம் பண்ணிக்கோங்க. பொதுவாக கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏதாவது எங்களால் போட முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த வாரத்தை விட்டுட்டு அடுத்த வாரம் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் தாராளமாக எப்பவும் போல் நீங்கள் பண்ணிக்கலாம். 6 விளக்க 6 வெற்றிலை வைத்து நீங்கள் கிழக்கு திசை நோக்கி நீங்கள் விளக்கு ஏற்றுங்க. அதிலும் முக்கியமாக என்ன அப்படின்னா, சர்க்கோன் கோலமிட்டு விளக்கு ஏற்றுறது ரொம்பவே சிறப்பு. அதனால் முடிந்தால் சர்க்கோன் கோலம் போடுங்க. இல்லைன்னா ஸ்டாராவது போட்டு சரவணபவ எழுதி அதில் ஒவ்வொரு வெற்றிலை வைத்து நீங்கள் ஒவ்வொரு அகல் விளக்கு வைத்து விளக்கு ஏற்றிக்கோங்க. இல்லைங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு தாம்பூல தட்டு எடுத்துகிட்டு அதில் நீங்கள் மாவில் கோலமிட்டுட்டு 6 வெற்றிலையை சுற்றி வைத்து சென்டரில் ஒரு அகல் விளக்கு வைத்தும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இது உங்களுடைய விருப்பம் தாங்க, நீங்கள் நினைக்கிறது தான். எப்படி போட்டாலும் சரி, ஒரு விளக்குலையாவது அட்லீஸ்ட் நெய் தீபமாக நீங்கள் போட்டுக்கோங்க. மனதில் முழுசாக
முருகப்பெருமானை வேண்டிக்கோ. நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற எந்த கேள்வியும் தயக்கமும் உங்களுக்கு வேண்டாம். முருகப்பெருமான் இதை நிச்சயம் நடத்தி கொடுப்பார் அப்படிங்கிற மைண்டோட மட்டும்தான் நீங்கள் இதை போடணும். சொந்த வீடு வாங்குறது, வேற எந்த தொழிலில் பிரச்சனையாக இருந்தாலும், கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, திருமணத்தில் பிரச்சனைகள், திருமணம் ஆகி பிரச்சனை, இது எல்லா விஷயத்துக்காகவும் இந்த வெற்றிலை தீபத்தை நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். நீங்கள் போட போட உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு மாற்றம் தெரியும். நிச்சயமாக இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். செவ்வாய்க்கிழமையே நீங்கள் ஆரம்பிக்கலாம். செவ்வாய்க்கிழமை நீங்கள் இதை தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சுக்கரஹோரையில் போடுறது ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கிழமையில் காலையில் 6 to 7 சுக்கரத்தில் போட்டால் இன்னும் சிறப்பு. இல்லைன்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஈவினிங்கில் எப்போ போல் நீங்கள் விளக்கு ஏற்றும் போது நீங்கள் தாராளமாக அந்த டைமில் கூட நீங்கள் விளக்கு ஏற்றிக்கலாம். முருகப்பெருமானுக்கு நம்பிக்கையோடு செய்யுங்க, எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.